यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 31 டிசம்பர் 1981, 31 दिसंबर 1981। नव वर्ष पर बाप दादा द्वारा दिया गया स्लोगन निर्बलता हटाओ। இந்த புத்தாண்டில் பாப்தாதா மூலமாக கொடுக்கப்பட்ட ஸ்லோகன் என்னவென்றால், பலவீனத்தை அகற்றுங்கள்। अति स्नेही और समीप बच्चों के प्रति नव वर्ष के अवसर पर अव्यक्त बाप दादा बोले, மிக மிக பிரியமான தந்தைக்கு அருகே உள்ள குழந்தைகளுக்காக புத்தாண்டு நன்னாளில் अव्यक्त बाप दादाविन मगा वाक्यम। बाप दादा सदा हर कदम में, हर संकल्प में उड़ती कला वाले बच्चों को देख रहे हैं। बाप दादा என்றென்றும் எப்பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பறக்கும் கலையில் உள்ள குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்। सेकंड में अशरीरी भव का वरदान मिला और सेकंड में उड़ा। அசரீரி பவ என்ற வரதானம் கிடைத்த மாத்திரத்திலேயே அந்த நொடியே பறந்து விடுகிறார்கள்। அசரீரி அர்த்தாத் ஊஞ்சா உடனா। அசரீரி என்றாலே உயர உயர பறப்பதாகும்। சரீர்பான்மே ஆனா அர்த்தாத் பிஞ்சிரேகா பஞ்சி பண்ணா। தேக உணர்வில் வருவது என்பது கூண்டும் பறவை ஆவதாகும்। इस समय सभी बच्चे अशरीरी भव के वरदानी उड़ते पंछी बन गए हो। இப்பொழுது அனைத்து குழந்தைகளுமே அசரீரி பவ என்ற வரதானத்தை பெற்றவர்கள்। நீங்கள் பறக்கும் பறவையாகி உள்ளீர்கள்। यह संगठन स्वतंत्र आत्माएं अर्थात उड़ते पंछियों का है। இந்த குழு சுதந்திரமான ஆத்மாக்கள், அதாவது பறக்கும் பறவைகளால் ஆக்கப்பட்ட ஒரு குழுவாகும் இது। சபி சுதந்திர ஹோனா, நீங்கள் அனைவருமே சுதந்திரமாக இருக்கின்றீர்கள் தானே। ஆர்டர் मिले अपने स्वीट होम में चले जाओ तो कितना समय में जा सकते हो। கட்டளை கிடைத்த மாத்திரமே தன்னுடைய இனிமையான பரந்தாமத்திற்கு சென்று விட வேண்டும்। அப்படி செல்ல எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வீர்கள்। செகண்ட் में जा सकते हो ना, ஒரு நொடியில் செல்ல முடியும் அல்லவா। ஆர்டர் मिले अपने मास्टर सर्वशक्तिवान की स्टेज द्वारा, अपनी सर्वशक्तियों की किरणों द्वारा अंधकार में रोशनी लाओ। ज्ञान सूर्य बन अंधकार को मिटा लो तो सेकंड में एक बेहद की सेवा कर सकते हो ना। கட்டளை கிடைத்த மாத்திரமே தன்னுடைய மாஸ்டர் சர்வசக்திமான் என்ற மனோநிலை மூலமாக தன்னிடம் உள்ள சர்வசக்திகளின் ஒளிக்கற்றைகள் மூலமாக இருளில் ஒளியை பரப்புங்கள்। மாஸ்டர் ஞான சூரியனாகி இருளை அகற்றுங்கள்। இப்படியெல்லாம் ஒரு நொடியில் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்வீர்கள் தானே। ऐसे मास्टर ज्ञान सूर्य बने हो
அப்படிப்பட்ட சேவை செய்யக்கூடிய அளவுக்கு मास्टर ज्ञान सूर्यन आगिविट्टीர்களா? जब साइंस के साधन सेकंड में अंधकार से रोशनी कर सकते हैं तो हे ज्ञान सूर्य बच्चे, आप कितने समय में रोशनी कर सकते हो? அறிவியல் சாதனங்களின் கண்டுபிடிப்பால் ஒரு நொடியில் இருளை அகற்ற முடியும் என்றால் மாஸ்டர் ஞான சூரியனாக விளங்கும் குழந்தைகள் நீங்கள் எவ்வளவு நேரத்தில் இருளை அகற்றி ஒளி தருவீர்கள்? साइंस से तो साइलेंस की शक्ति अति श्रेष्ठ है ना? அமைதி சக்தியை விட உயர்ந்த சக்தி வேற ஏது? அந்த அறிவியலை விட उन्नतमान शक्ति अमेरी शक्ति दाने। तो ऐसे अनुभव करते हो कि सेकंड में स्मृति का स्विच ऑन करते अंधकार में भटकी हुई आत्मा को रोशनी में लाते हैं। आगे நினைவு என்ற ஸ்விட்சை ஆன் செய்த மாத்திரமே, அந்த ஸ்விட்சை போட்ட உடனேயே இருளில் அலைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாக்களுக்கு ஒளியை தருவீர்கள் தானே? क्या समझते हो? என்ன புரிந்துள்ளீர்கள் தன்னை பற்றி? 7 दिन के साथ 7 घंटे का कोर्स दे अंधकार से रोशनी में ला सकते हो? 7 நாள் பாடம் என்ன, 7 மணி நேரத்தில் ஞானத்தை கொடுத்து இருளை அகற்ற முடியும் தானே? 3 दिन के योग शिविर से रोशनी में ला सकते हो? அல்லது 3 நாள் யோக கேம்ப் மூலமாக வெளிச்சத்தை தருவீர்களா ஆத்மாக்களுக்கு? செகண்ட் के स्टेज तक पहुंच गए हो? அல்லது ஒரு நொடியில், எங்க கிட்டலாம் ஒரு நொடியில இருளை அகற்றும் சக்தி உள்ளது என சொல்வீர்களா? क्या समझते हो? अभी घंटों की हिसाब से सेवा की गति है व मिनट का सेकंड की गति तक पहुंच गए हो? ஆக இப்போது உங்களுடைய சேவையின் வேகம் மணிக்கணக்கா சேவை செஞ்சாதான் இருளை அகற்ற முடியும் என்று சொல்வீர்களா? அல்லது சில நிமிடங்களே போதும் இருளை அகற்ற முடியும் என்று சொல்வீர்களா? क्या समझते हो? अभी टाइम चाहिए व समझते हो कि सेकंड तक पहुंच गए? இன்னும் அதிக நேரம் வேண்டுமா அல்லது ஒரு நொடியே போதும் என நினைக்கின்றீர்களா? जो चैलेंज करते हो सेकंड में जीवन मुक्ति मुक्ति का वर्षा प्राप्त करो, उसको प्रैक्टिकल में लाने के लिए तैयार हो? நீங்கள் தானே சவால் விட்டு சொல்வீர்கள், ஒரு நொடியில் முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை பெற வாருங்கள், அதற்கான பிராக்டிக்கல் நடைமுறையை கொண்டு வர தயாராகி விட்டீர்களா? சுய பரிவர்த்தன் की गति सेकंड तक पहुंची है? சுய மாற்றத்திற்கான வேகம் ஒரு நொடி வந்து விட்டதா? क्या समझते हो? पुराना वर्ष समाप्त हो रहा है, नया वर्ष आ रहा है. பழைய ஆண்டு முடிவடைந்து கொண்டிருக்கிறது, புத்தாண்டு வந்து கொண்டிருக்கிறது. அபி சங்கம் பர் बैठे हो, இப்போது நீங்கள் இரண்டுக்கு இடைப்பட்ட சங்கமத்தில் அமர்ந்துள்ளீர்கள். तो पुराने वर्ष में स्व परिवर्तन व विश्व परिवर्तन की गति कहां तक पहुंची? ஆக பழைய வருடத்தில் சுய மாற்றம், உலக மாற்றத்துக்கான வேகம் எந்த அளவை எட்டி உள்ளது? तीव्र गति रही, रिजल्ट तो निकालेंगे ना? மிக தீவிரமான வேகத்தில் உள்ளதா? ரிசல்ட் பார்க்கலாமா? तो इस वर्ष की रिजल्ट क्या रही? ஆக இந்த ஆண்டு ரிசல்ட் என்ன? स्व प्रति संबंध संपर्क प्रति विश्व की सेवा प्रति, அதாவது தனக்காக மற்றும் உறவுகளில், மேலும் சொந்த பந்தங்களோடு மற்றும் உலக சேவையில் எல்லா வகையிலும் ரிசல்ட் பார்க்கலாம் தானே? इस वर्ष का लक्ष्य मिला, ஆக இந்த ஆண்டுக்கான லட்சியம் கிடைத்து விட்டதா? जानते हैं ना, இது தெரியும் தானே? உடுத்தா பஞ்சிவா உடுத்தி கலா,
பறக்கும் பறவை பறக்கும் கலை. तो इसी लक्षण लक्ष्य प्रमाण गति क्या रही? பறக்கும் பறவை பறக்கும் கலை. இந்த லட்சியத்தை வைத்து பாருங்கள் எவ்வளவு தூரம் வேகம் அதிகரித்துள்ளதென்று. जब सबकी गति सेकंड तक पहुंचेगी तो क्या होगा? ஆக எல்லோருமே நீங்கள் ஒரு நொடியில் பறந்து சென்று விடுவீர்களே, ஆனால் சேவை எந்த அளவுக்கு வேகம் பிடிக்கும் பாருங்கள். अपना घर और अपना राज्य अपने घर लौटकर राज्य में आ जाएंगे ना. தன்னுடைய வீட்டுக்கு செல்வீர்கள், சென்ற பிறகு தன்னுடைய ராஜ்யத்துக்கு வருவீர்கள் தானே. तो नए वर्ष में नया उमंग, हर संकल्प और सेकंड में हर कर्म में प्राप्ति के प्रसिद्धि की नवीनता हो. ஆக இந்த புத்தாண்டில் புதிய ஊக்கம் உற்சாகமான எண்ணங்கள் ஒரு நொடியில் ஒவ்வொரு செயலிலும் பிராப்தியை பெறுவது, இதுவே புதுமையை கொண்டு வர வேண்டும். अभी कल से क्या शुरू होगा? நாளை முதல் என்ன ஆரம்பிப்பீர்கள்? नया वर्ष तो होगा लेकिन क्या कहेंगे? புதிய வருடம் வந்துவிடும், என்ன சொல்வீர்கள்? नया वर्ष कहाँ से शुरू होता? அந்த புதிய ஆண்டு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? लौकिक में भी 1-1 से शुरू होगा ना. தேதி என்ன சொல்லுவாங்க? 1-1-1. ஆரம்பம் ஒன்று தானே. तो आप क्या शुरू करेंगे? ஆக நீங்கள் எப்படி ஆரம்பிக்க போவீர்கள்? तो वो 1 से शुरू होगा, आपको क्या लगेगा? அவர்கள் புது வருட ஆரம்பம் முதல் தேதியில் ஆரம்பிப்பார்கள். ஆக நீங்கள் எதில் ஆரம்பிப்பீர்கள்? அவங்க 1 அப்படின்னா நீங்க வின்னு. பாருங்க, பாபா எவ்வளவு ரைம்ஸா பேசுறாங்க எதுகை மோனையோடு. பொதுவாக ஆரம்பமான நாள் 1-1. இப்ப நீங்க வின்னு. அது சங்கல்பமே வின், அர்த்தாத் விஜய் ஹோ. ஒவ்வொரு எண்ணத்திலும் வெற்றி. வின் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றி. और संकल्प में विन अर्थात विजय हो. हर दिन अपने मस्तक पर इस वर्ष का कौन सा तिलक लगाएंगे? ஆக இந்த ஆண்டு தினசரி காலை எழுந்தவுடன் நெற்றியில் என்ன திலகம் அணிந்து கொள்வீர்கள்? வெற்றி திலகம், விஜய் கா திலக். டெய்லி காலையில் அமிர்த வேலை எழுந்த உடனேயே பாபா என் நெற்றியில் வெற்றி திலகம் இடுகின்றார் என்பதை நினைவு கூறுவோம். विजयी थे, विजयी हैं और सदा विजयी रहेंगे. வெற்றி அடைந்தவனாகவே இருந்தேன், வெற்றியோடு இப்போதும் இருக்கின்றேன், நாளையும் நிச்சயம் வெற்றி பெறுவேன். தாஜ் कौन सा धारण करेंगे? சரி, திலகம் வெற்றி திலகம் வைத்தாயிற்று. அடுத்து கிரீடம். என்ன கிரீடம் அணிந்து கொள்வீர்கள்? லைட் और மைட். கிரீடம் என்பது லைட் और மைட். இதை டபுள் தாஜ் தாரன் கர்னா. இந்த இரட்டை கிரீடத்தை அணிந்து கொள்ள வேண்டும். என்ன கிரீடம்? ஒளியும் சக்தியுமாக. ஒளி பிரகாசமும் இருக்கணும், அதே சமயம் அந்த கிரீடம் சக்தி வெளிப்படுத்தும் முகமாக இருக்க வேண்டும். क्योंकि लाइट है और माइट कम है तो सदा सिद्धि स्वरूप नहीं हो सकते. ஒன்றிலிருந்து ஒன்று குறைவு ஏற்பட்டாலும் என்றென்றும் வெற்றி பெற முடியாதே. லைட் இருக்கு மைட் இல்ல, மைட் இருக்கு லைட் இல்ல, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, இல்ல ஒன்னு அதிகம் ஒன்னு கம்மின்னா கூட என்றென்றும் வெற்றியை அடைய இயலாது தானே. लाइट के साथ माइट भी है तब ही सदा विजयी बन जाएंगे. லைட் கூட மைட்டும் இணைந்தே ஒரு சேர இருந்தால்தான் என்றென்றும் எப்போதும் வெற்றி அடையலாம். லைட் और மைட்டுக்கு டபுள் தாஜ்தாரி. ஆக வெற்றி திலகம் அணிந்தாயிற்று, லைட் மைட்டான இரட்டை மகுடம் அணிந்தாயிற்று. கங்கன் कौन सा पहनेंगे? கையில்
காப்பு என்ன அணிந்து கொள்வீர்கள்? कंगन भी जरूरी है ना, கையில் கங்கணம் அவசியம் தானே. कौन सा कंगन अच्छा लगता, எந்த காப்பு கைக்கு அழகாக இருக்கும்? प्यूरिटी का कंगन तो हैगी, அந்த காப்பு கையில் என்ன கட்டிக்கொள்ள வேண்டும்? தூய்மை. लेकिन इस विशेष वर्ष का नया कंगन कौन सा पहनेंगे? சரிதான், பியூரிட்டி தான். ஆனால் இந்த விசேஷமான ஆண்டில் புதியதாக ஒரு கங்கணம் கட்டிக்கொள்ள வேண்டும். அது என்ன? பாபா குழந்தைங்களை பார்த்து கேக்குறாங்க. சரி, கங்கணம் கட்டிக்கோங்க, பியூரிட்டி தான், தூய்மை தான். இந்த வருஷம் கொஞ்சம் புதுசா சொல்லுங்களேன்னு கேக்குறாங்க பாபா. किसी ने कहा सहयोग, किसी ने कहा संस्कार मिलन का, अनेक उत्तर मिले. ஆளுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. பாபா சகயோகம் என்ற கங்கணம், பாபா சன்ஸ்கார மிலன் என்ற கங்கணம் அணிந்து கொள்ளலாம் என்று. எது तो सारी बाकी कंगन से भरे जाएगी. பாபா சொல்றாங்க, இப்படி ஆளுக்கு ஒரு கங்கணம் சொல்றீங்க, காப்பு சொல்றீங்க, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டா கை ஃபுல்லா நிறைஞ்சிடும். इस वर्ष का यही विशेष कंगन बांधना कि सदा उत्साह में रखना और उत्साह में सर्व को सदा आगे बढ़ाते रखना. சரி, நீங்க எல்லாருமே சொல்றது ரைட்டு தான். அந்த எல்லா கங்கணமையும் கையில போட்டுக்கிட்டா கை ஃபுல்லா ரொம்பிடுமே. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த ஆண்டு விசேஷமாக இந்த கங்கணத்தை அணிந்து கொள்ளுங்கள். அது என்ன தெரியுமா? என்றென்றும் ஊக்கம் உற்சாகமாக இருப்போம், மற்றவர்களையும் அதே ஊக்கம் உற்சாகத்தோடு முன்னேற்றுவோம். தானும் ஊக்கம் உற்சாகமாக இருப்பது, பிறரையும் அதே ஊக்கம் உற்சாகம் கொடுத்து முன்னேற்றுவது. இதை கங்கணமாக அணிந்து கொள்ளலாமே. ந ஸ்வயம் கா உற்சாகம் கர்ணா ந औरों का करना. தன்னுடைய ஊக்கம் உற்சாகம் குறைந்து விடக்கூடாது, பிறருடைய உற்சாகத்தையும் குறைத்து விடக்கூடாது. இதில் கவனம் அவசியம் தேவை. इसके लिए सदा कंगन को मजबूत रखने के लिए व टाइट रखने के लिए एक ही बात सदा याद रखना. ஆக எப்பவுமே இந்த கங்கணம் டைட்டா இருக்கணும், கலந்து விழுந்துடக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்காக ஒரு ஸ்லோகன் ஞாபகம் வச்சுக்கோங்க. हर बात में चाहे सुबह के प्रति चाहे औरों के प्रति आगे बढ़ने और बढ़ाने के लिए मोल्ड होना ही रियल गोल्ड बनना है. ஆக இந்த கங்கணம் என்ன கங்கணம் பாபா கொடுத்தாங்க இந்த வருஷத்துக்காக? தானும் ஊக்கம் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும், மற்றவரையும் ஊக்கம் உற்சாகத்துடன் முன்னேற்ற வேண்டும். தன்னுடைய ஊக்கம் உற்சாகம் குறைந்துவிடக் கூடாது, மற்றவர் ஊக்கம் உற்சாகத்தை குறைத்துவிடக் கூடாது. இதில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த கங்கணம் டைட்டாக வைத்துக் கொள்ள வேண்டும் எப்போதுமே. அதற்காக ஒரு ஸ்லோகன் நினைவு இருக்க வேண்டும். அது என்ன ஸ்லோகன் என்றால், தனக்காகவோ பிறருக்காகவோ முன்னேறுவதற்கும் முன்னேற்றி விடுவதற்குமாக ஒரு ஸ்லோகன் மோல்டு ஆக வேண்டும். மோல்டு ஆவதே ரியல் கோல்டு ஆகும். மோல்டு என்றால் வளைந்து கொடுத்து செல்வது. நீங்கள் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டும், அதுவே சுத்த தங்கத்தின் அடையாளமாகும். மோல்டு ஹோனாகி ரியல் கோல்டு பண்ணாக. நீங்கள் வளைந்து கொடுத்து வாழ்வீர்களேயானால் சுத்த தங்கம் என சொல்லப்படும். அச்சா, கங்கன் பி பहन लिया. சரி, இப்போது கையில் காப்பும் அணிந்தாயிற்று. அபி விசேஷ சேவா கா லட்சிய क्या रखेंगे? இனி அடுத்து முக்கியமாக சேவைக்கென லட்சியம் என்ன வைக்க போவீர்கள்? என்ன லட்சியம் வச்சுக்கலாம்? जैसे आजकल की गवर्नमेंट हर वर्ष का विशेष कार्य बनाती है ना, उस गवर्नमेंट ने तो आपको का बनाया था. आप क्या करेंगे?
जैसे बाप की महिमा में गायन करते निर्बल को बल देने वाला, जैसे स्थूल में निर्बल आत्माओं को साइंस के साधनों से बलवान बना देते, लंगड़े को चलाने की शक्ति दे देते. எப்படி நம்முடைய அரசாங்கம், அந்த உலகத்தினுடைய அரசாங்கம் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு முக்கிய நிகழ்ச்சியை அமைக்கிறார்கள், திட்டம் தீட்டுகிறார்கள். அதுபோல நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? ஆக பாபாவை மகிமையாக சொல்லும் பொழுது என்ன சொல்வீர்கள்? பலமிழந்தவர்களுக்கு பலம் தருபவரே, சக்தி அற்றவர்களுக்கு சக்தி தரும் இறைவா என சொல்வது போல, ஸ்தூலமாக பலமிழந்த ஆத்மாக்களுக்கு சயின்ஸ் சாதனங்கள் மூலமாக பலம் தரப்படுகிறது தானே. நொண்டியா இருக்காங்க அப்படின்னா அவங்க நடக்கிறதுக்கு அந்த ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கறாங்க, கால் நடக்குவதற்கு வசதியாக இருக்கிறது. इसी प्रकार अरे कमजोर को शक्ति के साधन दे देते. அது போலவே நீங்கள் யார் யாருக்கு என்னென்ன பலவீனம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஒரு சக்தி சாதனமாக கொடுத்து விடுங்களே. ऐसे आप सभी भी चाहे ब्राह्मण परिवार में, चाहे विश्व की आत्माओं में, हर आत्मा को निर्बल को बल देने वाले महा बलवान बनो. எப்படி அறிவியல் சாதனங்கள் மூலமாக முடமானவர்களுக்கும் ஒரு குச்சியை கொடுத்து நடக்க வைக்கின்றார்கள். இப்போ காது கேளாதவராக இருந்தால் அந்த இயரிங் போன் வாங்கி கொடுக்கறாங்க. கண்ணுக்கு ஒன்று, காதுக்கு ஒன்று, நடப்பதற்கு ஒன்று. அப்படி அறிவியல் சாதனங்கள் எத்தனையோ இருக்கு. வீல் சேர்லாம் இருக்கு. நடக்கவே முடியலன்னா வீல் சேர்ல உட்கார்ந்து அவங்க எங்கே வேணாலும் வட்டம் விடலாம், சுத்தி வரலாம். இது மாதிரி அறிவியல் சாதனங்கள் அநேகம் உள்ளது, தருகின்றார்கள். அதுபோல நீங்கள் பிராமண குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும், பிற அந்நிய ஆத்மாக்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், யாருக்கு பலம் இல்லையோ அவங்களுக்கு பலம் கொடுங்க. ஏன்னா நீங்க யாரு? மகாபல்வான், மகாபலசாலி. ஒருத்தருக்கு அமைதி இல்லைன்னு சொல்லுவாங்க, தைரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க, நம்பிக்கை இல்லை, நிராசையா இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல எல்லாமே இருக்கும், அங்கங்க ஒரு வீக்னஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வீக்கானவங்களுக்கு நீங்கள் தன்னிடம் உள்ள சக்தியை கொடுத்து மகாபல்வானாக மாறலாமே. जैसे वह लोग नारा लगाते गरीबी हटाओ, वैसे आप निर्बलता को हटाओ. ஆக அவர்கள் கோஷம் போடுவார்கள் என்னவென்று, ஏழ்மையை அகற்றுவோம், ஏழ்மையை அகற்றுவோம் என்று. அதுபோல நீங்கள் பலவீனத்தை அகற்றுவோம், பலவீனத்தை அகற்றுவோம் என கோஷம் போடுங்களேன். அதாவது ஹிம்மத் और மதத், தைரியம் கொடுங்க, உதவி செய்யுங்க. நிமித்தபன் பாப்சே திலாவோ, நிமித்தமா இருந்து பாபா மூலமா செய்ய வைங்க. इस वर्ष का विशेष नारा कौन सा हुआ? निर्बलता हटाओ. ஆக இந்த ஆண்டு விசேஷமாக என்ன கோஷம், என்ன முழக்கம் என்றால் பலவீனத்தை அகற்றுவோம். तभी जो स्लोगन मिला सदा उत्साह दिलाने का वह प्रैक्टिकल में ला सकेंगे. இந்த பலவீனத்தை அகற்றுவோம் என்ற கோஷம் இந்த ஆண்டு பிரத்யேகமான சேவைக்குரியது. அப்போதுதான் உங்களுக்கு கிடைத்த ஸ்லோகன் நடைமுறையில் கொண்டு வர முடியும். என்ன ஸ்லோகன்? சதா ஊக்கம் உற்சாகத்தோடு இருங்கள், மற்றவருக்கும் ஊக்கம் உற்சாகத்தை ஏற்படுத்துங்கள். தானும் இதில் குறையக்கூடாது, மற்றவர் ஊக்கம் உற்சாகத்தை குறைத்து விடக்கூடாது. இதில் கவனமாக செயல்பட வேண்டும். சம்ஜா? நய வருஷமே கியா கர்னா? ஆக இந்த புத்தாண்டு என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொண்டீர்களா? डबल फॉरेनर्स को न्यू ईयर का महत्व ज्यादा लगता है. இரட்டை அயல்நாட்டை சார்ந்த குழந்தைகளுக்கு புத்தாண்டு என்பது மகிமைக்குரிய நாளாகும்.
तो न्यू ईयर का महत्व इस महानता से सदा रहेगा. ஆக இந்த புதிய வருடம் இந்த புதுமை தன்மையின் மூலமாக மகானாக மாறிவிடும். 12 का वर्ष महत्व मनाओ. फिर 13 में क्या करेंगे? 13 में इस सर्व महानता द्वारा सिद्धि स्वरूप सिद्धि पाने वाले सर्व कार्य सिद्धि वाले सर्व को सिद्धि प्राप्त करने की सेकंड की विधि बताना. ஆக புத்தாண்டு கொண்டாட்டத்தின் மூலமாக எல்லோருக்கும் வெற்றி அடைவது, வெற்றிக்கான வழிவகை செய்வது, ஒரு நொடியில் அந்த விதியை கற்பித்து விடுங்கள். ஐசா சித்திகா வருஷம் மனாவோ. இப்படி வெற்றி ஆண்டாக கொண்டாடுங்கள். सर्वको सिद्धि प्राप्त करने की सेकंड की विधि बताना. ऐसा सिद्धि का वर्ष मनाओ. कार्य भी सर्व सिद्धि हो. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் வெற்றி பெற வேண்டும். संकल्प भी सिद्धि हो. எண்ணமும் ஈடேற வேண்டும். और स्वरूप भी सदा सिद्धि स्वरूप. மேலும் நடைமுறை வாழ்க்கையும் வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைய வேண்டும். तभी प्रत्यक्षता और जय जयकार का नारा लगेगा. அப்போதுதான் தந்தை பற்றிய வெளிப்பாடும் வெற்றி முழக்கமும் ஏற்படும். सदा सिद्धि स्वरूप साइंस में नहीं होती, लेकिन आप सभी सदा सिद्धि स्वरूप हो. அறிவியல் மூலமாக கூட சதா வெற்றி என்பது இயலாத காரியம். ஆனால் நீங்கள் சதா வெற்றி स्वरूपமாகலாம். आज लाइट बीच बीच में बहुत आती जाती थी. பாபா இந்த முரளி வாசிக்கும் பொழுது இடையிடையே கரண்ட் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதை வச்சு பாபா சொல்றாங்க, அறிவியல் சாதனம் கூட சதா வெற்றி சதா பயன்பாடு தர முடியாது. ஆனால் நீங்கள் தர முடியுமே. आपके राज्य में एक किटबिट नहीं होती. उंग राजांगத்துல பவர் கட்டே இருக்காது. आपके स्वीट होम में तो इसकी आवश्यकता ही नहीं. உங்க ராஜ்யத்தில் பவர் கட்டே ஆகாது. உங்க வீடு ஸ்வீட் ஹோம் பரிணாமத்துல இதுக்கு வேலையே இல்லை, கரண்ட் எங்க தேவையில்லை. तो अभी अपने स्वीट होम और स्वीट राजधानी को समीप लाओ, अर्थात स्वयं समीप जाओ. ஆக இப்பொழுது தன்னுடைய இனிமையான வீடு, இனிமையான ராஜாங்கம் இரண்டையும் அருகே கொண்டு வாருங்கள். ஆக அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் அதன் அருகே செல்லுங்கள் என்பதாகும். எதன் அருகே? ஸ்வீட் ஹோம், ஸ்வீட் ராஜாங்கத்தின் அருகே நீங்கள் செல்லுங்கள். சம்ஜா கியா கர்னா? புரிந்ததா என்ன செய்ய வேண்டும்? நல்லது. अच्छा, ऐसे सदा एक की याद में रखने वाले என்றென்றும் ஒருவர் நினைவில் இருக்கின்ற குழந்தைகள், एक के साथ सर्व का संबंध जुड़वाने वाले அந்த ஒருவருடன் அனைவருடைய உறவுகளையும் இணைத்து விடுபவர்கள், சதா ஏக் ஸ்திதி में रखने वाले எப்போதுமே ஒரே ரசனையில் இருப்பவர்கள், ऐसे बाप समान இப்படி பாபாவுக்கு நிகராக बापदादा को स्वयं और सेवा द्वारा प्रत्यक्ष करने वाले बाप दादाவை தன் மூலமாகவும் சேவை மூலமாகவும் வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு प्रत्यक्ष फल स्वरूप अति स्नेही और सभी बच्चों को கைமேல் பலனை சொரூபமாக அடைகின்ற குழந்தைகளுக்கு அதி பிரியமான மிக மிக நெருக்கமாக இருக்கின்ற குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் याद प्यार और नमस्ते. विदेशी बच्चों से अव्यक्त बाप दादा की मुलाकात. அயல்நாட்டு குழந்தைகளோடு அவ்யக்த பாப் தாதாவின் சந்திப்பு. नैरोबी पार्टी. सर्व बच्चे अति स्नेही और सहयोगी आत्माएं हैं. நைரோபி குழந்தைகளை பார்த்து பாபா பேசுகின்றார். குழந்தைகள் அனைவருமே
மிக சிநேகமானவர்கள், மிக மிக உதவிகரமான ஆத்மாக்கள், சகயோகமாக இருப்பவர்கள். ஐசே அனுபவ கர்த்தே ஹோ, நீங்களும் அப்படித்தானே அனுபவம் செய்கின்றீர்கள். जो स्नेही होगा वह सहयोगी बनने के सिवाय रह नहीं सकता. அன்பாக ஒருவர் இருப்பாரே ஆனால் அவரால் சகயோகம் செய்யாமல் இருக்கவே முடியாது. वैसे भी लौकिक में देखो, जगह स्नेह हो तो वहाँ मन तन धन सब ही न्योछावर हो जाते. லௌகீக உலக வாழ்க்கையை கூட எடுத்துட்டீங்கன்னா, எங்கே அன்பு இருக்குமோ, அன்பு இருக்கும் காரணத்தால் உடலால மனதால பொருளால ஃபுல் அண்ட் ஃபுல் அர்ப்பணிப்பு செய்து விடுவார்கள் தானே. அர்த்தாத் சகயோகி பன் ஜாத்தே. ஆனா அந்த அளவுக்கு உதவிகரமா இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருப்பாங்க, ஏன்னா அன்பு இருக்கு. तो आप सभी बाप के अति स्नेही होना. ஆக நீங்களும் தந்தையின் மிக பிரியமான குழந்தைகள் தானே. इसलिए सर्व प्रकार के सहयोगी आत्माएं भी हो. எனவே நீங்கள் தந்தையிடம் எல்லா விதமான உதவியும் செய்பவர்கள், சகயோகியாக இருக்கின்ற ஆத்மாக்கள். तो बाप दादा अति स्नेही और सहयोगी बच्चों को देख खुश होते हैं. ஆக பாப் தாதா மிக பிரியமான சகயோகி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். जैसे बच्चे बाप को देख खुश होते, तो बाप बच्चों को देखकर और भी परम गुना खुश होते हैं. எப்படி குழந்தைகள் தந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்களோ, அதைவிட பன்மடங்கு அதிகமாகவே குழந்தைகளை பார்த்து தந்தையும் மகிழ்ச்சி அடைகின்றார். क्योंकि बाप दादा जानते हैं कि बच्चा कितना तकदीरवान है. ஏனென்றால் பாபாவுக்கு தெரிகிறது இந்த குழந்தைகள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்று. அரைக்கே தக்கதீர் கி ரேகா है कितनी महान. இந்த ஒவ்வொரு குழந்தைகளின் அதிர்ஷ்ட ரேகையும் எவ்வளவு உயர்வானது. वे आजकल के महात्मा तो आप लोगों के आगे कुछ भी नहीं, नामदारी है और आप प्रैक्टिकल काम करने वाले हो. அதாவது உங்களுடைய அதிர்ஷ்ட ரேகை எவ்வளவு உயர்வானது பாருங்கள். உலகில் உள்ள மகாத்மாக்கள் கூட பேருக்குதான், உங்களுக்கு முன்பாக அவர்கள் உயர்ந்தவர்கள் என சொல்ல முடியாது. அவர்கள் பெயரளவில் மகாத்மாக்கள், நீங்களோ பிராக்டிக்கல் வாழ்க்கையில் செய்து காண்பிக்கக்கூடிய மகாத்மாக்கள். तो क्या से क्या बन गए हो और क्या बनने वाले हो. ஆக நீங்கள் எதிலிருந்து எதுவாக மாறி உள்ளீர்கள், இன்னும் என்னவாக மாற இருக்கின்றீர்கள். எது குஷி ரகுத்தி है, இந்த அளவுக்கு குஷி இருக்கிறதா. धरती पर रहते हो या तख्त पर रहते हो. பூமியில் இருக்கின்றீர்களா அல்லது ஆசனத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளீர்களா. धरती पर तो नहीं आते हैं ना. ஒருபோதும் நீங்கள் மண்ணில் பாதம் படுவதில்லை தானே, தரையில் வருவதில்லை தானே. धरती को छोड़ चुके हैं ना, மண்ணை விட்டு விட்டீர்கள் தானே. बाप को बुलाते हैं छोड़ भी दे आकाश सिंहासन, तो बाप कहते छोड़ भी दे धरती का सिंहासन, दिल का सिंहासन ले लो. பாருங்க பாபா எவ்வளவு அழகா சொல்றாங்க. बाप को बुलाते हो छोड़ भी दे आकाश सिंहासन और बाप कहते हैं छोड़ भी दे धरती का सिंहासन और दिल का सिंहासन ले लो. सो பாபாவை நீங்கள் அழைக்கின்றீர்கள், ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள் பாபா என்று. ஆக பாபா சொல்கிறார், குழந்தைகளை நீங்கள் இந்த பூமியின் ஆசனத்தை விட்டுவிட்டு மேலே வாருங்கள் என்று அழைக்கின்றார். அதாவது குழந்தைகளே, தந்தையின் உள்ளமென்ற ஆசனத்தை எடுத்துக் கொள்ளுங்களேன். தந்தையின் உள்ளமெனும் சிங்காசனத்தில் அமருங்கள், பூமியின் ஆசனத்தை விட்டு விடுங்களே. तो सभी ने सिंहासन ले लिया है ना,
ஆக நீங்கள் பிள்ளைகள் அனைவருமே தந்தையின் உள்ளமெனும் சிங்காசனம் எடுத்துக் கொண்டீர்கள் தானே? फिर वापस अपने धरती पर तो नहीं जा सकते. அப்படி தந்தையின் உள்ளமெனும் ஆசனத்தில் அமர்ந்த பிறகு மறுபடி நீங்கள் பூமியில் கால் பதிக்க முடியாது. धरती की आकर्षण तो नहीं खींचती है ना. பூமி உங்களை தன்வசம் ஈர்ப்பதில்லை தானே? क्योंकि धरती पर रहकर तो देख लिया है ना कि धरनी की आकर्षण कहाँ ले गई. ஏனென்றால் மண்ணில் வாழ்ந்து நீங்கள் பார்த்து விட்டீர்கள் தானே, மண்ணின் கவர்ச்சி எங்கெல்லாம் கொண்டு செல்கிறது. நரकी तरफ ले गई, நரகத்தை பக்கம் கொண்டு சென்று விட்டதல்லவா. और अभी दिल तख्त सो विश्व के राज्य तख्त नशीन बन गए. இப்பொழுது பாருங்கள், தந்தையின் உள்ளமெனும் சிம்மாசனம், அதனால் உலக ராஜ்ய சிம்மாசனமே அடைந்து விட்டீர்கள். यह आकर्षण स्वर्ग की ओर ले जाएगी. இந்த ஈர்ப்பு சொர்க்கத்தை நோக்கி கொண்டு செல்கிறது. ஆனால் மண்ணின் ஈர்ப்பு நரகத்தை நோக்கி கொண்டு செல்கிறது. तो एक बार के अनुभवी सदा के लिए समझदार बन गए ना. ஆக ஒரு முறை அனுபவம் செய்தவர்கள் சதா காலத்திற்கும் புத்திசாலி ஆகிவிட்டீர்கள் தானே. டைட்டில் ஹேகி நாலேஜ்ஃபுல். உங்களுக்கு கொடுத்த பட்ட பெயரே என்னவென்றால் நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்த குழந்தைகள். நாலேஜ்ஃபுல் கபி தோக்கா நஹி கா சக்தே. நாலேஜ்ஃபுல்லான குழந்தைகள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள் தானே. அச்சா, சபி சதா சந்துஷ்ட ரகனே வாலே ஹோனா. நீங்கள் அனைவருமே என்றென்றும் எப்போதுமே திருப்தியாக இருப்பவர்கள் தானே. कोई कंप्लेन नहीं, எந்த புகாரும் இல்லையே. நான் अपनी दूसरों की, தன்னை பற்றிய புகாரோ மற்றவரை பற்றிய புகாரோ எந்த புகாரும் இல்லை தானே. कंप्लेन है तो कंप्लीट नहीं. அப்படி புகார் இருந்தால் நீங்கள் முழுமை பெற முடியாதே. अपने प्रति भी कंप्लेन करती योग नहीं लगता, राष्ट्रम होगा नहीं, ऐसा होना चाहिए ऐसा नहीं. तो यह कंप्लेंट हुई ना. தன்னை பற்றி ஏதாவது புகார் உள்ளதா? பாபா எனக்கு யோகாவே பண்ண முடியல, நஷ்டமோகா நிலையே எனக்கு வரமாட்டேங்குது, நான் எப்படி விரும்புறேனோ அப்படி செய்ய முடியல பாபா, இப்படி தன்னை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்றீங்களா? तो सब कंप्लेंट समाप्त अर्थात कंप्लीट संपूर्ण बनना. ஆக இதுவரையில் இருந்திருந்தாலும் பரவாயில்லை, இனிமேல் எந்த ஒரு புகாரும் இல்லாது முற்றிலும் முழுமை தன்மை அடைந்தவர் ஆகுங்கள். अच्छा, बाप दादा को सदा बच्चों के ऊपर नाज लगता है. ये बच्चे कल्प कल्प के अधिकारी हैं. பாப் தாதாவை பொறுத்தமட்டில் எப்போதுமே குழந்தைகள் மீது ஒரு பெருமிதம் தான் உள்ளது. என்ன பெருமிதம்? இதே குழந்தைகள் தான் ஒவ்வொரு கல்பமும் அதிகாரி குழந்தைகள் ஆகின்றார்கள் என்ற பெருமிதம். பாப்தாதா அரேக் ரத்தன் கி வேல்யூ கோ ஜான்தே ஹேன். பாப்தாதாவுக்கு ஒவ்வொரு ரத்தினமான குழந்தைகளிடம் என்ன மதிப்பு உள்ளது என்பது தெரிந்துள்ளது. बच्चे कभी कभी अपने वैल्यू को कम जानते, बाप तो अच्छी तरह से जानते हैं ना. குழந்தைகள் கூட தன்னை பற்றிய மதிப்பை குறைத்து எடை போட்டு விடுவார்கள். ஆனால் தந்தை ஒருபோதும் தன் குழந்தைகளின் மதிப்பை குறைவாக எடை போடுவதே இல்லை. कैसा भी बच्चा हो, भले अपने को लास्ट नंबर में समझता हो तो भी मगान है. குழந்தை எப்படி இருந்தாலும் சரி, கடைசி நம்பரில் வந்த குழந்தையே ஆனாலும் சரி, அவரும் மகான் குழந்தைதான். क्योंकि கோட்டோ में कोई कोई में भी कोई. ஏனென்றால் இவர் சாதாரண குழந்தை அல்ல, கோடியில் ஒருவர், அந்த ஒரு சிலரிலும் ஒருவராக கண்டெடுக்கப்பட்ட குழந்தை அல்லவா. तो करोड़ों में से वह एक भी மகான் हुआ. ஆக கோடானு கோடியிலிருந்து ஒருவர் என்றால் எவ்வளவு மகான் பாருங்கள். तो सदा अपनी महानता को जानो, इसे மகான் ஆத்மா பன் फिर தேவாத்மா பன் जाएंगे. ஆக எப்போதுமே தன்னுடைய
உயர்தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக மகானாத்மா மாறுவீர்கள். பிறகு தேவாத்மாவாக மாறிடுவீர்கள். நைரோபி वाले कहां तक विस्तार करके पहुंचे हैं? நைரோபியாவை சார்ந்த குழந்தைகள் எவ்வளவு தொலைதூரம் சென்று விட்டீர்கள்? நைரோபி மேகி பேட்டே ஹோ யா சக்கரவர்த்தி ஹோ? நைரோபியாவிலேயே உட்கார்ந்து இருக்கீங்களா இல்ல சக்கரவர்த்தி ராஜா ஆவீங்களா? जो स्वयं नहीं उठ सकते उन्हों को बल देकर उड़ने वाले हो ना. தன்னால் பறக்க முடியாத குழந்தைகளுக்கும் நீங்கள் பலம் கொடுத்து சக்தி கொடுத்து பறக்க செய்வீர்கள் தானே. नैरोबी की विशेषता है कि परिवार के परिवार छोटे से बड़े तक परिवर्तन हो गए. நைரோபியாவை சார்ந்த குழந்தைகளிடம் ஒரு விசேஷ தன்மை உள்ளது, சிறப்பம்சம் ஒன்று உள்ளது. நைரோபி குழந்தைகளிடம் என்னவென்றால், குடும்பம் குடும்பமாக சிறியவர் முதல் பெரியவர் வரை மாற்றிக்கொண்டார்கள் தன்னை. क्योंकि गुजरात का फाउंडेशन है, अफ्रीका में भी किणुओं का भाग्य कुला என்றால் குஜராத் அஸ்திவாரமாக இருந்தது. ஆப்பிரிக்காவிலும் அப்படி பாக்கியத்தை திறந்து வைத்தீர்களா? ஆப்பிரிக்கா में रहते பாரதவாசி பாக்யவான் बने. ஆப்பிரிக்காவிலே இருந்தாலும் பாரதவாசி குழந்தைகள் பாக்யவான் ஆகிவிட்டார்கள். थोड़ा सा परिचय का पानी पड़ने से बीज निकल आया. சிறிதளவு அறிமுகம் என்ற தண்ணீர் ஊற்றிய உடனேயே விதை முளைத்து வந்தது. अभी की विशेष सेवा यह हो जो पहले अरे की आवश्यकता है उसको परखो और परखने के बाद प्राप्ति स्वरूप बन प्राप्ति करावो. இப்போது செய்ய வேண்டிய முக்கியமான சேவை என்னவென்றால், முதலில் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை கண்டுபிடியுங்கள். அந்த தேவையை கண்டுபிடித்த பிறகு அதற்கு வேண்டிய பிராப்தியை கொடுங்கள், பிராப்தியின் சொரூபமாக மாற்றுங்கள். பரக்னே கி சக்தி சேகி சேவா கி சித்தி ஓ சக்தி. அப்படி கண்டறியும் சக்தி இருந்தால்தான் சேவையின் வெற்றி அடைய முடியும். அச்சா, लंदन पार्टी, लंदन कुழு, लंदन निवासी तो है ही सेवा के फाउंडर. लंदन निवासी என்றாலே சேவைக்கு அஸ்திவாரமாக இருப்பவர்கள். லண்டன் சேவா का मुख्य स्थान है. லண்டன் என்பது சேவைக்கான முக்கியமான ஒரு ஸ்தலம். सबकी नजर लंदन के ऊपर है. அனைவரது கவனமும் பார்வையும் लंदन மீது உள்ளது. लंदन से क्या डायरेक्शन मिलते? तो मेन सेवा का सर्विस स्थान लंदन हो गया ना. லண்டனில் இருந்து என்னென்ன அறிவுரைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. ஆக மெயின் சேவைக்கான இடம் லண்டன் தான். तो लंदन निवासी हैं विशेष सेवादारी. ஆக லண்டன் என்றாலே முக்கியமான சேவாதாரிகள் ஆவார்கள். ब्राह्मण जीवन का धंधा यही सेवा. பிராமண வாழ்க்கையின் தொழிலே என்ன? சேவைதானே. तो सदा इसी सेवा में बिजी रहते हो. ஆக எப்பொழுதும் இந்த சேவையிலேயே நீங்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளீர்களா? देखो बिजनेसमैन की बुद्धि में रात को स्वप्न में भी क्या आएगा. பாருங்கள், ஒரு தொழில் அதிபராக இருந்தால், ஒரு பிசினஸ்மேனாக இருந்தால், அவர்கள் புத்தியில் இரவில் தூங்கும் போது கூட சொப்பனத்தில் கூட என்ன வரும் தெரியுமா? ஜோ பிசினஸ் होगा वही आएगा. என்ன தொழில் செய்வாரோ அதுதான் கனவிலும் வருகிறது. रात को स्वप्न में भी ग्राहक और चीज की दिखाई देगी. நைட்டு தூங்கும் போது கனவுல கூட அவர் செய்த தொழில், அங்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்கள், அவர் விற்கிற பொருள், இதேதான் பார்ப்பார். तो आपको स्वप्न में क्या आएगा? ஆக உங்கள் சொப்பனத்தில் வருவது என்னவோ? ஆத்மாவுக்கு மாலாமால் कर रहे हैं ना. ஆத்மாக்களை செல்வந்தர்களாக மாற்றுகிறீர்கள் தானே. स्वप्न में सेवा, उड़ती भी सेवा, चलते फिरते भी सेवा,
इसी सेवा के आधार पर स्वयं भी सदा संपन्न भरपूर औरों को भी सदा भरपूर कर सकते हो. ஆக கனவிலும் சேவை, எழுந்தாலும் சேவை, நடந்தாலும் சேவை, சுற்றினாலும் சேவை, இப்படி சேவையின் ஆதாரத்தால் தானும் நிறைவு பெற்றவராகி மற்றவரையும் நிரப்பியவராக माற்றிकोंडे இருங்கள். अरेक अमूल्य रत्न हो चाहे लंदन का राज्य भाग्य एक तरफ रखे, दूसरे तरफ आप लोगों को रखे तो आपका भाग्य ज्यादा है. ஒரு புறம் லண்டனாக இருந்தாலும் மறுபுறம் நீங்கள் குழந்தைகள் இருந்தாலும் அவரவர் राज्य भाग्यम उयर्वानदे. क्योंकि वह राज्य तो मिट्टी के समान हो गया, आप सदा मूल्यवान हो. ஏனென்றால் உலகத்தில் இன்றைய ராஜ்யம் மண்ணுக்கு சமமானது. ஆனால் நீங்கள் மிக மிக மதிப்பு வாய்ந்தவர்கள். சதா பாப்கே அமூல்ய ரத்தன ஹோனா, எப்போதுமே பாபாவினுடைய விலை மதிப்பிட முடியாத ரத்தினமான குழந்தைகள் அல்லவா நீங்கள். பாப்தாதா एक एक रत्न की विशेषता की माला जपते हैं. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுடைய சிறப்பம்சங்களையே மாலையாக உருட்டிய வண்ணம் இருக்கின்றார், मंदिरமாக ஜபித்துக் கொண்டிருக்கின்றார். तो सदा अपने को ऐसी विशेष आत्मा समझकर हर कदम उठाते रहो. ஆக தன்னை சிறப்பான ஒரு முக்கியமான ஆத்மாவாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்த வண்ணம் இருங்கள். अभी सब प्रकार के बोझ समाप्त हो गए ना, எல்லா வகையிலுமான சுமையும் முடிவடைந்து விட்டதல்லவா. अभी पिंजरे की मैना से उड़ती पंछी हो गई, இப்போது கூண்டு பறவையிலிருந்து பறக்கும் பறவையாகி விட்டீர்களா. कंडी वाले उड़ने वाले तोते बन गए, पिंजरे वाले नहीं, बापदादा के गीत गाने वाले. இப்போது நீங்கள் பறக்கும் பறவையாக கிளிப்பிள்ளையாகி விட்டீர்கள் தானே, கூண்டு கிளி அல்லவே. பாப்தாதாவினுடைய பாடலை பாடிக்கொண்டிருக்கும் கிளிகள் தானே நீங்கள். लंदन निवासी हिंदी जानने वाले को पहला चांस मिला, फिर भी डायरेक्ट मूली सुनने वाले लकी हो ना. ஹிந்தி தெரிஞ்ச குழந்தைகளுக்கு, லண்டன் குழந்தைகளுக்கு முதல் சான்ஸ் கிடைச்சிருக்கு. நேரடியா மொழி கேட்டா அது ஒரு அதிர்ஷ்டம் தானே. ट्रांसलेशन तो नहीं करनी पड़ती, ट्रांसलेशन செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. इसको कहेंगे तवा टू माउथ, தோசைக்கல்ல இருந்து நேர வாயில போட்ட மாதிரியா. ट्रांसलेशन होने में फिर भी थोड़ी तो रोटी सूखी है, सूखेगी ना. तो आपका भाग्य अपना, उन्हों का भाग्य अपना. அதே டிரான்ஸ்லேஷன் பண்ணினா கல்லுல சுட்டுட்டு வாயில போறதுக்குள்ள அது கொஞ்சம் ரஃப் ஆயிடுமா. அதனால இருந்தாலும் உங்கள் பாக்கியம் உங்களுக்கு, அவர்கள் பாக்கியம் அவர்களுக்கு. तो अभी ऐसे नहीं समझना कि विदेश में विदेशियों की महिमा, आप लोगों का संगठन देखकर ये आत्माएं प्रभावित हुई, आप लोग निमित्त है ना. ஆக எப்போதுமே விதேசி குழந்தைகள், அயல்நாட்டு குழந்தைகளுக்கு மகிமை நினைக்க வேண்டாம். உங்களை பார்த்துதானே அவர்கள் பாபாவிடம் ஈர்க்கப்பட்டார்கள். आप लोग निमित्त हो, நீங்களே இதில் நிமித்தமாக உள்ளீர்கள். फिर भी भारतवासियों को अपने बर्थ प्लेस का नशा है. என்னதான் இருந்தாலும் பாரதவாசி குழந்தைகளுக்கு தன்னுடைய பிறப்பிடத்தின் மீது பெருமிதம் இருக்கவே இருக்கிறது தான். अच्छा, குமாரோं से, குமார்களோடு பாபாவின் உரையாடல். குமார் குரூப் அர்த்தாத் டபுள் சுதந்திர. குமார் என்றாலே இரட்டை சுதந்திரமானவர்கள். एक लौकिक जिम्मेवारी से स्वतंत्र और दूसरा आत्मा सर्व बंधनों से स्वतंत्र. ரெண்டு விதமான சுதந்திரம். எப்படி என்றால், ஒன்று லௌகீக பொறுப்புகள் சுதந்திரம் ஆயிட்டீங்க. ரெண்டாவது ஆத்மா எல்லா பந்தனமும்
இல்லாத சுதந்திரம் அடைந்து விட்டீர்கள். மாயா கே பந்தன் லௌகிக் பந்தன் செய்தி சுதந்திர, அதாவது ஒன்று மாயாவின் பந்தனமும் இல்லை, இன்னொன்று லௌகீக குடும்ப பந்தனமும் இல்லை. ஐசே சுதந்திர ஹோனா, அப்படிப்பட்ட சுதந்திரமான ஆத்மாக்கள் தானே நீங்கள். டபுள் சுதந்திர ஆத்மா ஏன் டபுள் சேவா भी कर सकती हैं. இரட்டை சுதந்திரமான ஆத்மாக்கள் இரட்டை சேவை செய்து காட்டலாமே. क्योंकि कुमारों को स्वतंत्र होने के कारण समय बहुत है. குமார்கள் நீங்கள் சுதந்திரமாக இருப்பதால், அதுவும் இரட்டை சுதந்திரமாக இருப்பதால் நேரம் நிறைய இருக்குமே. तो समय के खजाने से अनेकों को संपत्तिवान बना सकते हो. ஆக உங்களிடம் உள்ள நேரத்தை வைத்துக்கொண்டு அநேக ஆத்மாக்களை செல்வந்தர்களாக மாற்ற செய்யலாமே. सबसे बड़े से बड़ा खजाना संगम युग का समय है ना. எல்லாவற்றை விட பெரிய கஜானா என்ன தெரியுமோ சங்கம யுகத்தில் சமயம், நேரம்தான். टाइम इज वैल्यूबल, टाइम इज डायमंड. तो कुमार ग्रुप अर्थात समय के खजाने से संपन्न और समय होने के कारण औरों की सेवा में भी संपन्न बन सकते हो. ஆக குமார் குழுவை சார்ந்த நீங்கள் நேரம் என்ற பொக்கிஷத்தை தன்னிடம் அதிகம் வைத்திருப்பதால் மற்றவர்களுக்கு சேவை செய்து மற்ற ஆத்மாக்களையும் முழுமையாக்கலாமே, செல்வந்தராக்கலாமே. சேவா की सब्जेक्ट्स में भी 100% ले सकते. ஆக சேவை என்ற பாடத்தில் 100 மார்க் வாங்கிவிடலாமே. சதா பந்தன் முக்த் அர்த்தாத் சதா யோகயுக்த், எப்போதுமே பந்தனம் இல்லாமல் இருப்பீர்களே ஆனால் எப்போதுமே யோக நிலையில் இருப்பவர் ஆவீர்கள். சதா பந்தன் முக்த் அர்த்தாத் சதா யோகயுக்த். சன்சார்கி பாப் ஓ கயானா, உங்களுக்கு பாபா தான் உலகம் என ஆகிவிட்டாரே. குமாரோं का संसार क्या है, बाप दादा है ना. குமார்களுக்கு என்று ஒரு உலகம் உள்ளதென்றால் அது பாப் தாதா மட்டும்தானே. औरों का संसार तो हद भी है, लेकिन आप लोगों का एक ही बेहद का संसार. உலகில் மற்றவர்களுக்கெல்லாம் இன்னொரு உலகம் இருக்கிறது, எல்லைக்குட்பட்ட உலகம் கூட இருக்கிறது. ஆனால் உங்களை பொறுத்த மட்டில் ஒரு பாபா தானே உலகம். ஆக இது எல்லை இல்லாத உலகம் அல்லவா. तो सहज योगी भी हो, क्योंकि संसार में ही புத்தி ஜாயகி நா. ஆகவே சகஜ யோகியாகவும் ஆகிவிட்டீர்கள். ஏனென்றால் எந்த உலகத்தில் இருக்கின்றீர்களோ அங்குதானே புத்தி சென்று கொண்டே இருக்கும். संसार ही बाप है तो बुद्धि बाप में ही जाएगी. உலகமே பாபா என ஆன பிறகு புத்தி வேறெங்கு செல்ல முடியும் பாபாவை விட்டுவிட்டு. तो कुमारों को सहज योगी बनने की लिफ्ट है. ஆக குமார்களான உங்களுக்கு சகஜ யோகி ஆவதற்கான லிப்ட் கிடைத்து உள்ளது. तो अब अशांत आत्माओं को शांति देना. இப்பொழுது அசாந்தியில் உள்ள ஆத்மாக்களுக்கு சாந்தி வழங்குங்கள். பட்கி हुई आत्माओं को ठिकाना देना. அலைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாக்களுக்கு இலக்கை காட்டுங்கள். एक बड़े से बड़ा पुण्य करते रहो. இந்த மிகப்பெரிய புண்ணிய காரியம் செய்த வண்ணம் இருங்கள். जैसे प्यासी आत्मा को पानी पिलाना पुण्य है ना. தாகத்தில் இருக்கின்ற ஆத்மாக்களுக்கு தண்ணீர் கொடுப்பது ஒரு புண்ணியம் தானே. वैसे यह सेवा करना और पुण्य आत्मा बनना. அப்படியே இந்த சேவை செய்யுங்கள், புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். எந்த சேவை? அசாந்தியில் உள்ளவர்களுக்கு சாந்தி கொடுங்கள், அலைந்து திரிபவர்களுக்கு இடத்தை காட்டுங்கள். तो किसी भी अशांत आत्मा को देख तरस आता है ना. ஆக அமைதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மாக்கள் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு இரக்கம் வருகிறது அல்லவா. रगम दिल बाप के बच्चे हो तो सदा पुण्य का काम करते रहो. இரக்க மனமுள்ள தந்தையின் குழந்தைகள் அல்லவா நீங்கள். எனவே எப்பொழுதும் புண்ணிய கர்மம் செய்து கொண்டே செல்லுங்களேன். अच्छा, ओम शांति.